வந்து இப்போ எப்படி நடந்து வராங்க பாருங்க. அந்த ஒரு பக்கம் ஒரு வரிசை, இந்த ஒரு பக்கம் ஒரு வரிசை. பல்லாயிரக்கணக்கான மக்களோட இந்த வருட கதிர்காம பாத யாத்திரை அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் இரவு பகல கஷ்டப்படுறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. பாலு எப்படி நடத்திக்கிட்டு வராங்க. எங்களதுலாம் பாகுரு வெட்டு இங்க பாருங்க, ஆகல சின்ன சின்ன ஆளுங்க நடக்கிறாங்க. குமன் நேஷனல் பார்க் யூஸ் பண்ணிடலாம். சப்போஸ் மிஸ் பண்ணோம்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பூரா தூக்கிட்டே போகணும், நடக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏமாந்துருக்காங்க வந்து என்ன 2 மணிக்கு இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் அதை கூட ஃபாலோ பண்ணாமல் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா முன்னுக்கு செக்கிங் பாயிண்ட்ல வச்சு நம்மளுக்கு அதை வந்து பறிமுதல் செஞ்சுருவாங்க. எந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஸ்பீடாக வந்து நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி நடந்து தான் ஆகணும். இப்போ வந்து மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்துடாதீங்க. மொபைல் யூஸ் பண்ண முடியாது. இந்த பக்கம் கேமரா வேக்கு, இந்த பக்கம் யாத்திரை பேக் அப்படி சொல்லி 2 பக்கம் வேக்கு தான். திரிசூலம் மும்பையிலும் தான் எப்போவுமே நம்மளுக்கு துணை. இங்கே பாருங்க, எல்லாருமே வந்து ரெடி ஆகுறாங்க. முதல் முறையாக வந்து நான் இந்த ஒரு யாத்திரையை மேற்கொள்கிறேன். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. பயணம் இன்று முதல் ஆரம்பம். அதாவது பார்த்துருப்பீங்க போன வீடியோ. ஸோ நேற்று வந்து உகந்தமலையில், அதாவது உகந்தையில் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது. இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் காட்டுக்குள்ளார போய் பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இன்னையிலேருந்து 4 days வந்து நாங்கள் பயணிக்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இது புதுசு. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், முதல் முறையாக வந்து நான் இந்த ஒரு யாத்திரையை மேற்கொள்கிறேன். ஆகவே எப்படி இருக்க போது அப்படின்னு தெரியல. அண்ட் இனிமேல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த யாத்திரையை மேற்கொள்ள போகிற ரொம்ப எல்லா பேர்த்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வீடியோக்குள்ளார நான் அதிகம் பேசிட்டு இருக்கான். போகலாம் அண்ணா, போயிட்டு வரேன், போகலாம். ஆமாம், சரி, ஓகே. ஸோ நான் அதிகம் வந்து பேச இயலாது. என்ன சொன்னால் கூட வரவங்க வந்து பழைய யாத்திரிகர்கள் வருஷம் வந்து நடந்துக்கிட்டு போகிறவங்க. அப்போ நான் பேசிகிட்டு இருந்தேன்னா அவங்க பாட்டில் போயிட்டு இருப்பாங்க. அதனால் சடசடன்னு அவங்க கூட நான் வந்து போயிடணும். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், இது எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வழி திறக்கிற இதுக்கு தண்ணி அந்த கேட்டு திறக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து உள்ளதான் இருக்குது போல் இருக்குது. எனக்கு வந்து பற்றி தெரியாது. ஸோ இந்த பக்கம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நடக்கிறவங்களாம் இருக்கலாம், இன்றைக்கி இங்கே நின்று நாளைக்கு நடக்கிறவங்களாம் கூட இருக்கலாம். எனக்கு அதை பற்றின விஷயங்கள் நிறைய தெரியாது. போக தான் பார்க்கலாம். அங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இன்றைக்கே காட்டுக்குள்ளார இறங்குவாங்க தான் இருப்பாங்க. இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி வந்து திருவிழா நடக்கிறது போல் இருக்குது. நான் உள்ளே போய் நான் தேங்காய் உடைச்சிருந்தேன். காலையில் போய் எலியாக சாமி கும்பிட்டுட்டு ஒரு தேங்காய் உடைக்கும் போது பார்த்துருந்தேன். மூலஸ்தானத்துக்குள்ள அந்த சாமியை வந்து சின்னதாக மற்ற பக்கம் மாற்றி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து ரெடி ஆகுறாங்க. இப்போ டைமே வந்து பார்த்தீங்க சொன்னால் 6:30க்கு முன்னாடி தான். ஸோ இந்த டைமே வந்து எல்லோரும் வெளிக்கிட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஆன்மீக இந்த நிறத்தை வந்து பிரதிபலிக்கிற வண்ணமாக ஆண்டி கோலத்தில் முருகன் வந்து இன்னொரு நேரத்தில் வந்து ஆடை அணிச்சிருப்பாரோ அதே ஒரு நேரத்தில் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வேஷ்டிகளாக இருக்கட்டும், பெண்கள் வந்து போடுற அந்த உடையில் அந்த ஒரு நேர உடையாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படித்தான் வந்து ஃபாலோ பண்ணி வராங்க. அந்த அப்படியான உடையை அணிஞ்சு ஃபாலோ பண்ணி வராங்க. பாருங்க, காட்டுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாரும் எப்படி ரெடி ஆகுறாங்க. எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறேன், இந்த இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே மோஸ்ட்லி கிரிவலம் போகிறது அண்ட் அதே மாதிரி வந்து அதான் என்ன வழி மறைச்சாலும் வந்து நான் உங்களை வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். நான் நேற்று ரெஜிஸ்டர் பண்ண அந்த துண்டு இருக்குல்ல, அந்த கொலை வந்து அண்ணா கிட்ட தான் இருக்குது. ஒரு ரெஜிஸ்டரில் வந்து நாங்கள் 3 பேர் வந்து இது பண்ணியிருக்கோம். ஒருத்தர் முன்னுக்கு பின்னுக்கு போகலாது அப்படி சொன்னால் நான் சொன்ன கிரிவலம் அண்ட் அதே மாதிரி ஐயப்பனுக்கு கூட இந்தியாவில் போவாங்கள்ல, அந்த ஐயப்பன் சொத்து இங்கே பாட்டு வராங்க. இந்த வழியெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். திருவிழா டைமில் இந்த பக்கம் வந்து போயிருந்துருக்கோம். பட் அங்கே ஃபுல்லாக உள்ளே போகலை. இந்த வழியோட ஸ்டாப் பண்ணி இருந்துருக்கும். வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு திரிசூலமும் வேலும் தான் எப்போவுமே நம்மளுக்கு துணை. மனோனா பாத்தியார் அந்த அண்ணா. ஸோ போட்டினடியா என்னை வண்ணாத்தி கோட்டையில் வந்து நிற்காமல் ஒரே அடியாக நாங்கள் வந்து குமுக்கண்ணுக்கு இன்றைக்கி இந்த பயணத்தை மேற்கொள்ளணும். நான் சொல்லியிருந்தேன், சித்தர்களின் குரல் டீம் நேற்றே வந்து காட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. அவங்க வந்து முன்னுக்கு பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் ஆகணும். அப்படிங்கிறதுனால வேகமாக இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், பின்னுக்கும் இது மார்னிங் குளிச்ச அந்த ஒரு வேஷ்டி துண்டு அதை மேலே வந்து
காய போடுறதுக்காண்டி எனக்கு மேலே தான் போட்டு வச்சுருக்கேன். பின்னுக்கு வந்து பேக் இருக்குது. 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் கமரா பேக்கு, இந்த பக்கம் யாத்திரை பேக் அப்படி சொல்லி 2 பக்கம் பேக்கு தான். வெயிட்டு தான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அப்படி போயிட்டுருக்கணும். நம்ம அருகாமைக்கு வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் இங்கே வந்து மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்துடாதீங்க. மொபைல் யூஸ் பண்ண முடியாது சொன்னால் சிக்னல் கிடையாது. பட் மொபிட்டலுக்கு மட்டும் கொஞ்சம் சிக்னல் கிடைக்குது. மற்றபடி ஹேட்டரோ டயலாகோ அப்படியான எதுவுமே வந்து இங்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கவரேஜ் வந்து கிடையாது. சும்மா நேரங்கள்லேயே யூஸ் பண்ண முடியாது. இப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற டைமில் அவங்க எல்லாருமே மொபைல் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப கஷ்டம், ரேரான ஒரு விஷயம். அதனால மொபிட்டல் இருக்குன்னு சொன்னால் யூஸ் பண்ண இயலும். அதுவும் வந்து இந்த இடத்துல மட்டும் உகந்தில் மட்டும் காட்டுக்குள்ளே வந்து போனோம்னு சொன்னால் அதுவும் கஷ்டம். போகலாம். ரே அப்படியே பாரு சுட்டாடுது எப்படி போகுது. ரைட். ஸோ இங்கே ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க பாரு. இயற்கை இறைவன் தந்த கொடை, யாத்திரையில் அதன் புனிதம் பேணுவோம் அப்படி சொல்லி என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. தம்பிலில் கதிரவன் பாத யாத்திரிகள் சார்பில் போட்டிருக்காங்க. அது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூவில் நிற்கிறாங்க. ஐயோ இந்த பக்கம் சைட்டாவா அந்த பக்கம் சைட்டாவா? ஆமாடியோ. ஸோ காலையிலே இவ்வளோ பேர் லைன் ஆட்டாங்க. அப்போ பாருங்கள், நம்மளுக்கு முதல்ல இவ்வளோ ஏலியா வந்திருப்பாங்க அப்படி சொல்லி. இங்கே வாகனம் நம்பர் இந்த பக்கம் வந்து உள்ள காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கானது. அவங்க போகிறாங்க. ஐயோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு, அதுவும் இந்த டைமுக்கு. நேற்று அப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அந்த டைமுக்குன்னு சொல்லி. ஸோ ஸ்டாப் பண்ணி நான் ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு காண்பிச்சு போகிறேன். இப்போ எவ்வளோ பேருமே வந்து லைன் ஆகிட்டாங்க. இன்னும் பின்னுக்கு வந்துட்டுருக்காங்க. நேற்று பார்த்து திறக்கும் போது இதை பூரா பயங்கர இருக்கிறோம். நீங்கள் சம்டைம் வேறு யூடியூப் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தரிசனாலாம் வந்து வீடியோ நேற்று அப்டேட் பண்ணியிருந்தாரு. அந்த டைமுக்குலாம் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களும் இரவு பகலாக கஷ்டப்படுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இங்கே லைன் வந்து நிறைய லைன் இருக்குது. ஸோ குறிப்பிட்ட லைனுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தங்களுக்கு பின்னால் ஒருத்தங்களாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஒரே லைனில் டபுளாக வந்து இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வந்து நிறைய பேர் வந்து உள்ள டூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க சஃபாரியில். அவங்களுக்கு வந்து உள்ள இந்த டைமுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock அது வரைக்கும் வந்து அவங்களுக்கான டைம். அதுக்கு ஒரு 6 o'clock வந்து காட்டுக்குள்ளே வந்து வெளியில் வந்துட்டு நினைக்கிறோம் அவங்க சஃபாரி போகிறவங்க. அண்டு நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் இருக்குது. எத்தனை மணிக்கு உள்ளார போய் எத்தனை மணிக்கு வந்து வெளியே இந்த எத்தனை மணியோட உள்ளே போகிறத வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து போக சொல்கிறேன். ஓகே, எல்லா பேரோட காதலையும் வந்து பார்த்தீங்கன்னா அரோகரா அப்படிங்கிற ஒரு கோஷம். நான் நினைக்கிறேன் மேபி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு. இல்லை சும்மா யாராச்சும் அரோகரா கூட எல்லோரும் போடுறாங்களா சொல்லி தெரியல. இல்லை திறந்துட்டாங்க என்ன சொன்னால் முன்னுக்கு நகருது, எல்லோரும் போகிறாங்க. ஸோ இனி நாமளும் வந்து போக ரெடி ஆகணும். என்ன சொன்னால் இந்த டைமில் வந்து பிளாக்கிங் பண்ணுறதுன்றது வந்து ரேரான விஷயம். நான் இவங்களை பார்த்துட்டு இருக்கணும். மனம்னா அவங்களாம் வந்து சும்மா வேகமாக வந்து நடப்பாங்க. அவங்களுக்கு ஈடு கொடுத்து நம்மளால் நடக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஸ்பீடாக வந்து நடக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி நடந்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. சோர்வு வராமல் இன்றைக்கி 20 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். என்ன சொன்னால் ஒரே இடத்துலன்னு சொன்னால் மேபி நான் நினைக்கிறேன் வந்து இந்த வண்ணாத்திவட்டா அப்படிங்கிறது இங்கேருந்து 8 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அங்கேருந்து 12 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வந்து குமகனுக்கு போகிறது. ஸோ தெரியலை, பார்க்கலாம் அப்படியே. ஓகே அஜூரா இருக்கிறாங்க. டேங்கில் யூஸ் பண்ணுவோம். வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, 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 அரோகரா. பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாருமே வந்து நடந்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு ஸ்கூலில். ஸோ குறிப்பிட்ட ஒரு ஏஜில் வர பசங்க எல்லாருமே வந்து எக்ஸாமை கட் அடிச்சுட்டு வரவங்களா இருக்கலாம். அது வந்து வேண்டுதலாகவும் இருக்கலாம். என்ன அப்படிங்கிறது தெரியல. வரேன்.
வேடிக்கை பாருங்க, பின்னாடி வந்து நமக்கு பின்னால் வந்து லைன்லாம் வந்து போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் இந்த லைனை தான் வந்து மூவ் பண்ண விடுறாங்க. அவங்களுக்கு முன்னால் வந்திருந்தோம், நாங்கள் இந்த சைடில் இருந்தோம், இந்த சைடில் நிற்கிறதுனால வந்து நாங்கள் இன்னும் மூவ் ஆகலை. பிரச்சனை இல்லை, எப்படியோ இன்றைக்கி வந்து உள்ளே போக தாண்டி போகிறோம். ஸோ அதன்படி எப்படியோ போகலாம். இன்னொன்று களைப்பு. இந்த டைம் வந்து இப்போ களைப்பு எதுவுமே இருக்காது, தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் காட்டுக்குள்ளார போய் வெட்ட வெளியில் இறங்கி நடக்கும்போது வெயில் வந்து மண்டையில் அடிக்கும்போது தான் எந்த அளவுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறது தெரியும். ஸோ தண்ணியை வந்து சிக்கனமாக யூஸ் பண்ணி ஆகணும். காரணம் என்ன அப்படி சொன்னால், சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இங்கே வந்து எந்தளவுக்கு தண்ணி கொண்டு போகலாம் அண்ட் என்னென்ன பொருட்களோடு நம்ம உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க சொன்னால், ஒரு தனி நபருக்கு வந்து தண்ணி கொண்டு போகிறதா இருந்தால் வந்து 1 லிட்டர் சகிதம் 2 லிட்டர் வந்து 2 பாட்டில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அப்படி 5 லிட்டர் பாட்டில் கொண்டு போகிறதா இருந்தால் ஒரு 3 பேர் 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு வந்து 5 லிட்டர் பாட்டில் 1 இல்லைன்னா 2 கொண்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி முன்னாடி சவுண்ட் சிஸ்டம்லாம் கொண்டு போயிருப்பில்ல, அந்த JBL சவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அது சின்ன சவுண்டெல்லாம் வந்து கொண்டு போக முடியாது. இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாச்சும் கொண்டு போகிறதா இருந்தால், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாச்சும் கொண்டு போகிறதா இருந்தால் கல்ச்சர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கலாச்சார இசைக்கருவிகள் ஏதாச்சும் மட்டும் உள்ளே எடுத்து கொண்டு போகிற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ முன்னாடியே வந்து அறிவித்து கொடுத்துட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து 1 வீக்ஸுக்கு முன்னாலே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் உள்ள யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அதை கூட ஃபாலோ பண்ணாமல் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா முன்னுக்கு செக்கிங் பாயிண்டில் வச்சு நம்மளுக்கு அதை வந்து பறிமுதல் செஞ்சுருவாங்க. ஸோ அது நம்மளுக்கு திரும்ப கொடுக்கப்பட மாட்டாது. இங்கே இருக்கிறவங்கள்ட்ட யாராச்சும் திரும்பி கொடுத்துட்டு போயிடணும். அப்படி இல்லைனாக்கா வந்து அது அரசுடைமையை ஆக்கப்பட்டுரும். அதனால ஸோ இனிமேல் கூட வந்து வர்றவங்களா இருந்தால் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி தான் ஆக்க வேணும். இண்டு பார்த்தா அந்த லைன் போடுற மாதிரியே கிடையாது. அண்ணாக்கள் அடுத்த லைனுக்கு மூவ் ஆகிட்டாங்க. இப்படியான டெக்னிக்கெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எங்கே எப்படி எந்த சந்து பொந்துக்குள்ளால் பூந்து போகிறதுன்னு சொல்லி. ஸோ அதனால தான் நாங்கள் மேலே இதில் வந்து பழமையான யாத்திரிகர்களான சித்தரின் குரலோட வந்து பயணிக்கிறோம். அப்போ தான் எங்களை மாதிரி பசங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வாங்க. இங்கே பாருங்க, வன ஜீவராசிகள்னால வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம். ஸோ உள்ளே வந்து போகிறதுக்கானது குமண தேசிய பூங்கா. உங்களுக்கு தெரியும் இந்த பார்க், குமண நேஷ்னல் பார்க். ஸோ இதுக்குள்ளார தான் வந்து அந்த டூரிசம் போகிறவங்க, அதாவது மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்திருப்பாங்க சஃபாரியில். ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து இந்த பார்க்கை வந்து பார்க்குறதுக்காக வேண்டி தான் போவாங்க. இந்த வியூ பாயிண்ட் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஐயோ பாருங்க, கல்குலேட் பண்ண முடியாது சாதாரணமாக, அவ்வளோ பல்லாயிரக்கணக்கான மக்கள். ஸோ பின்னுக்கும் கூட வந்து அப்படி வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த க்ளோசிங் டைம் வரைக்கும் வந்து கொண்டே இருப்பாங்க, வர 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 வந்துட்டே இருப்பாங்கன்னு சொன்னால். நேற்று கூட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. என்னென்னா வந்து சில பேர் வந்து உள்ளே போகும்போது வந்து அந்த க்ளோசிங் டைம் அப்படிங்கிறதுனால உள்ளே அலோவ் பண்ணலையாம். ஆகினால திரும்ப ரிட்டர்ன் ஆகி வந்து அவங்க உகந்த கோயில் டெம்பிள் அந்த கோயிலே வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. எதை சாமி வளமையா விட 3 மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க. ஓகே, அந்த ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டைம் தெரியுமா உங்களுக்கு? ஓப்பன் எத்தனை மணி காலையில் திறக்கிறது? அந்த வழி திறக்கிறது காலையில் 6 மணிக்கு திறக்கிறாங்க. வளமையாக நாங்கள் 3 மணி முதல் நாள் பாதை திறக்கப்பட்டு வளமையாக 3 மணிக்கு காட்டுக்குள்ளே வண்ணாத்திவட்டைக்கு போவதற்காக அனுமதி வழங்கப்படும். இம்முறை எங்களுக்கு அந்த வளமையாக நாங்கள் வந்தபோது அந்த அனுமதியை எங்களுக்கு மறக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே 2 மணிக்கு முன்பதாகவே பாதை மூடப்பட்டிருந்தது. எனவே வளமையாக இந்த 3 மணிக்கு வண்ணாத்திவட்டைக்கு சென்று போகும் அடியார்கள் இம்முறை அந்த பயணத்தை கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் இங்கே நேரத்துக்கு வந்து அந்த வண்ணாத்திவட்டையை தங்குவதற்கு செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளும். 3 மணிக்கு 2 மணிக்கே இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ வளமையாக 3 மணிக்கெல்லாம் போய் கொண்டிருந்தாங்க. இம்முறை தான் அந்த வளமை நடைபெறுகிறது. 2 மணி அதிகளவான பக்தர்கள் செல்வதாக அறிகிறபடியாகத்தான் அந்த வழி மூடப்படுவதாக நினைக்கின்றேன். எனவே வண்ணாத்திவட்டைக்கு செல்லும் அடியார்கள் வளமையான நேரங்களை விட்டு இம்முறை கொஞ்சம் முன்கூட்டியே வந்து அவங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் ஷாமி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் நிறைய பேருக்கு இம்பார்ட்டன் ஆனது. அப்படியே இங்கே பாருங்கள் வந்து ஏமாந்துருக்காங்க வந்து ஏன்டா என்ன டைம் வந்து சொன்னவங்க நேற்று வந்தவங்களை அப்படி திரும்பி போனதாக வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க, இப்படி வந்ததால
அவங்களோட இரவு உணவுகள் எனக்கு கஷ்டமாக போயிடுச்சுன்னா உங்களோட கார்டு முன்னுக்கு இருக்கு முன்னுக்கு போங்க. ஓகே என்ன சொன்னால் அவங்கவுங்க கார்டுக்கு பக்கத்தில் அவங்க போயிடணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ண கார்டு இருக்குல்ல அந்த மாதிரி அண்ணன்கிட்ட வந்து அந்த கார்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பக்கம் ஒரு வரிசை, இந்த ஒரு பக்கம் ஒரு வரிசை. ஸோ 2 சைடுக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மல் நேரங்கள் இந்த யாத்திரைகள் எதுவும் இல்லாத டைமில் வந்து அது அவங்க வந்து இந்த ட்ராவல் போகிறவங்களுக்கான கேட்டால் வந்து யூஸ் பண்ணப்படும். இப்போ வந்து அவங்களுக்கு வேற ஒரு பக்கத்தில் ஒழுங்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது யாத்திரை பயணம் செய்கிறவங்களுக்கான வழியாக வந்து மாற்றப்பட்டிருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள வன யுவரசிகளால் வந்து அந்த போர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்துருக்காங்க ஒரு ஆள், அவங்கள பூரா தூக்கிட்டே போகணும், நடக்க மாட்டாங்க. ஸோ வெயில் எல்லாமே தாண்டி போய் ஆகணும். ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ண கார்டு இருக்குதுன்னா அந்த கார்டில் வந்து எத்தனை பேருக்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணணுமோ அத்தனை பேரும் அதன் மூலம் பயணிச்சாகணும். சப்போஸ் மிஸ் பண்ணோன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ செக்கிங் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். இருக்கு பாருங்கள். ஸோ நாங்கள் 3 பேர். ஓகே, ஸோ டோட்டல் கணக்கெடுத்துட்டு இருக்கிறாங்க இங்கே. ஸோ இப்படி பக்கம் பக்கத்தில் போவோம். அந்த காட்டை வேண்டிட்டாங்களா உள்ள இதான் இருக்கு. இதை இப்போ கடைசி வரைக்கும் வச்சிருக்கணும். என்ன சிக்கல் அது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, அந்த பேக்கு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு துணி வேக்கு கொடுப்பாங்க. யாருங்க இந்த துணி வேக்கு வந்து எல்லாருக்கும் இந்த ஒரு வேக்கை தான் வந்து நம்ம வேண்டி உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பொலித்தீன் வேக்கத்தை யூஸ் பண்ணிடலாம். அந்த ஸோ இங்கே வந்து பொலித்தீன்கள்லாம் கூட யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக வேண்டிய இந்த துணி வேக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மகிட்டே வந்து இருக்குது, அதனால் அது தேவையில்ல. இங்கடா பார்த்து வேண்டிட்டீங்களா? பேக்கு வேண்டிட்டீங்களா? வேண்டல. ஓகே, பேக் வேண்டலையா? அங்கே பாருங்க, நல்ல பெரிய பேக்கு, நிறைய லோட் பண்ணலாம். இங்க ஒரு குளம் இருக்குது. நல்லூருக்கு, பெருகலுக்கு, மண்டூருக்கு, பித்தாண்டிக்கு, உகந்தைக்கு, பள்ளிக்கு, தெய்வானைக்கு, அரோஹரா, 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 கடம்பனுக்கு, கந்தனுக்கு, பாலனுக்கு, வீரனுக்கு, சூரனுக்கு. ஸோ அஜூஹரா என்கிற ஒரு நாமத்தோட நம்ம அப்படி பயணிச்சாகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பையனோட பேக்கில் பின்னால் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டு வச்சு தான் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்படி சின்ன சின்ன ஸ்டாண்ட் அடிச்சுட்டு போனாங்கன்னா நம்ம உள்ளே போய் காட்டுக்குள்ளார இந்த கல்லெல்லாம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்ன விறகுகள் மட்டும் தேடி அடிக்கிட்டோம்னா அதை வந்து அப்படி யூஸ் பண்ண வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்களையும் வந்து இந்த அடுப்புகள் யூஸ் பண்ண முடியாது. குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்குது, தங்கக்கூடிய இடங்கள். அந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வந்து நார்மலாக நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கு பண்ணலாம். பாருங்க, இந்த வனப்பகுதி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நேற்று கேட் ஓப்பன் பண்ண வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த கேட் ஓப்பன் பண்ணுறது எங்கே அப்படின்னாக்கா இந்த ஒரு ஸ்பாட்டில் தான். இங்கால வந்து சின்னதாக ஒரு குளம் மாதிரி இருக்குது. இங்கே வந்து அந்த ஓப்பன் கேட் இருக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த ப்ராசஸ் நடக்கும். அண்ட் குமண நேஷனல் பார்க், டிபார்ட்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்.
ஸோ இந்த இடத்துல தான் அந்த கேட்டு ஓப்பன் பண்ணுறது. நேற்று ஓப்பன் பண்ண கேட்டு வந்து இந்த கேட்டு தான். ஸோ அதில் வந்து இப்போ எப்படி நடந்து வராங்க பாருங்க. அரோஹரா அரோஹரா சிவனுக்கு, பார்வதிக்கு, பிள்ளையாருக்கு, பாலனுக்கு, பாருங்க வீரனுக்கு. ஸோ பல்லாயிரக்கணக்கான மக்களோட இந்த வருட கதிர்காம பாத யாத்திரை அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் நடக்க வேண்டியதுதான். குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் நான் வீடியோ உங்களுக்கு காண்பிச்சு போகிறேன். நான் எல்லா இடங்களையும் என்னால் இப்படி சுமந்துக்கிட்டு போக முடியாது. காரணம் பின்னாடியும் வெயிட்டு, 2 சைட்லையும் வெயிட்டு, அதையும் சுமந்துக்கிட்டு கேமராவும் தூக்கிக்கிட்டு வீடியோவை வந்து வ்ளாகிங் பண்ணிட்டு போகிறேன்ற ரேரான ஒரு விஷயம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்குலாம் ஃபுட்டேஜை காண்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அரோஹரா அரோஹரா அரோஹரா. பாருச்சுன்னா மனம் ஒவ்வொரு ஸ்பீடில் நடந்துட்டு இருக்காரு. இந்த அளவுக்குலாம் நம்மளால் எடுக்க முடியாது. சும்மா இருந்து நம்மளால அவ்வளோ ஸ்பீடில் நடக்க முடியாது. வ்ளாகிங் பண்ணிட்டு அவ்வளோ வேகமாக நடக்க முடியாது. ஃபோனை மடிச்சு வச்சுட்டு உள்ளே பார்த்துட்டு மேலே திமிந்து பார்த்தா ஆளை காணுது. எட்டி பார்த்தா ஒரு தூரத்தில் இருந்து வேல் மட்டும் தெரியுது. பார்த்தா போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஸ்டெப் பண்ணிட்டு இவன் நடக்க ஆரம்பிக்க போகிறேன். இவ்வளோ வேகம்லாம் நம்மளால முடியாது. அந்த என்னதான் வயசு போனாலும் உங்கள் அழகு ஸ்டைல் இன்னும் குறையலை. அப்படியே அந்த ரஜினிக்கு சொல்கிற மாதிரி நிலாம்பரி நம்மளுக்கு தான் வயசு போன மாதிரி நம்ம நடக்க வேண்டியதாக இருக்குது. மனநாவுக்கெல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஸோ சீனியர்ஸ் அவங்களாம் எப்படியோ போகிறேன். நான் அதை ஸ்டெப் பண்ணிட்டாங்களே கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஒருத்தங்களை ஓவர்டேக் பண்ணணும்னு சொன்னால் அரோகுரா அப்படிங்கிற ஒரு சவுண்டு தான் அந்த சிக்னலில் கொடுத்துட்டு தான் ஓவர்டேக் பண்ணுறது. அரோகுரா போட்டாங்கன்னா முன்னுக்கு போடுறவங்க சைட் கொடுக்குறாங்க. இந்தா பாரு, அவ்வளோதான். ஜோஹரா. ஸோ சிக்னல் பண்ணுறதுக்கான ஓவர்டேக் பண்ணுறதுக்கான ஒரே சிக்னல் அரோகுரா அப்படிங்கிற ஒரு சவுண்ட் தான். அதாவது அந்த கோஷத்தோடு தான் ஒவ்வொருத்தங்களையும் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ வேகமாக போயிட்டுருக்கிறதுக்கான காரணம் வெயில் அரிச்சுன்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்பவே களைப்பாக இருக்கும். ஸோ வெயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வெதருக்கு இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்ம போயிடணும். ஸோ இப்போ வந்து களைப்பு காட்டுறது அப்படிங்கிறதால வேகமாக நடக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆகலை சின்ன ஆளுங்க நடக்கிறாங்க. அரோகரா அப்புறம் சோலார் பேனல். ஸோ இங்கே மின்சார வசதிகள் இருக்காது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சோலார் பேனல் முதுகில் சுமந்துட்டு வராங்க. ஆமாம், முன்னாடியே வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா பேரோட பேக்கு பின்னாலே வந்து நோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒரு ஸ்டாண்டு. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நெருப்பே மூட்ட முடியும். இப்போவே சோர்வாயிட்டாங்களா இந்த டைம்? ஆடாடா. ஸோ எல்லாருமே களைப்படைஞ்சிட்டாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகே, யாருக்கு களைப்பு வந்தாலும் நம்ம மனோனுக்கு களைப்பு வராது. ஒரே மூச்சில் இருக்காரு. இன்னைக்கு குமுக்கனுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிள்ளையோட சைஸை பாருங்க. ஆளால் வந்து நடக்க முடியல. காரணம் இங்கே வந்து மணல், சில்பரோட நடக்கிறதுன்றது கஷ்டம். சில்பர் ரிமூவ் பண்ணிட்டு நடக்கிறாங்க. அப்படியே பாருங்க. ஓகே, நம்ம கண்டினியூவாக நடந்துக்கணும். அப்பா. ஸோ இந்த காடு எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு அனிமல்ஸ் இருக்கும். அதாவது காட்டு விலங்குகள், யானை, சிறுத்தை, கரடி அப்படிங்கிற மாதிரி நேச்சுரல் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஸ்டே பண்ண முடியாது. குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து அந்த ஸ்டே பண்ண முடியும். அதுக்காக வேண்டி தான் அந்த 5 இடங்கள் சொல்லப்படுது. வண்ணாத்திவட்டை, குமுக்கன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் 3 பிளேஸு. ஸோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காண்பிக்கிறேன். சவுண்ட் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய இடங்களில் இந்த சின்ன மினி சவுண்டு யூஸ் பண்ணுறாங்க, தெரியலை. ஸோ பார்க்கலாம். ஐயோ, இங்கே பாருங்க, பாலு, குட்டி பாலு எப்படி நடத்திக்கிட்டு வராங்க. எல்லாமே வேண்டுதல் தான். 2 பக்கமும் கையை பிடிச்சிட்டு சடன்னு. எத்தனை வயசு ஆளுக்கு? 1.5 வயசு. நிறைய பார்த்தீங்களா, தரன்னு நடந்துட்டு வராங்க. எல்லாம் இப்படி தான். ஆமாம், தெய்வான பாட்டிக்கிட்ட போகிறாங்க தான். நன்றி. முடியல, பயங்கரமாக களைப்பாக இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் நடந்தவன்றதே தெரியாது. நடக்க ஆரம்பிக்கும் போதும் டைமை பார்க்கல.
இப்போவே சத்தியமாக டைம் பார்த்தோம் அதான் கழிச்சிட்டு போகிறேன். அவங்களுக்கு காலை பண்ணால் என்ன தெரியாதாக்கள் என்ன சொன்னால் நான் இப்போ மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணதுக்கான காரணம் பக்கத்தில் ஒரு வெல்கம் என்ட்ரன்சி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து சிங்களத்தால் ஏதோ ஒரு போர்டு போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த சஃபாரி போகிறவங்க இருக்காங்க தானே, ஸோ அவங்களுக்குரியது அப்படின்னு நினைக்கிறேன். நான் பாருங்க அன்பீரன் அம்மா கேமரா எங்கே பிடிக்கிறது, வேக்கைகள் எங்கே தூக்குறது எதுவுமே தெரியல. எடுத்து பாருங்க ஏதோ ஒரு பேர் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழியாலையும் டேர்ன் பண்ணி சஃபாரி போகிறவங்க போவாங்க போல். ஸோ ரோவர கோசத்தோட ஒரு டீம் வந்துட்டு இருக்கு. நாங்கள் ரொம்ப தூரம் நிறைய பேரை வந்து லீக் வச்சு வந்துட்டோம் நடந்து. பார்த்துக்க சொன்னால் இதுக்குள்ளேயும் யானை நிற்கிது, அந்த இடத்துல உள்ளே நிற்கிது. ஆமாம்மா. ஸோ கிரிக்கல்வே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது ஒரு பிளேஸு கிரிக்கல்வே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க போல இருக்குது. அப்போ நான் இவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க நாம் தங்குற இடங்களுக்கு மட்டும்தான் தமிழ் பேர்கள் இருக்குது, மற்றபடி மற்ற இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து சிங்களத்தில் தான் பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், முன்னுக்கு அங்கே கிரிக்கல்வே அப்படிங்கிற மாதிரி. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு பேர் போடுறாங்க. இங்கே பாருங்க சஃபாரி போகிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் போட்டிருக்காங்க பம்பர கச தலாவ் 8.5 கிலோமீட்டர். ஆமாம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ சாந்தமாக இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்கே எடுப்போம், எத்தனை மணிக்கு எடுப்போம் அப்படி சொல்லி எதுவுமே தெரியாது. சப்போஸ் எங்கேயாச்சும் பிரேக் பண்ணி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்காச்சும் நிறுத்தினாங்கன்னா நேரத்தையும் சொல்லி நிற்கிற இடத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மோஸ்ட்லி எல்லாரையும் லீக் வச்சு வந்தாச்சு. முன்னுக்கு ஒரு டீம் போயிட்டுருக்கு பாருங்க, அங்கே ஒரு டீம் போயிட்டுருக்கு. அந்த ஒரு டீமை லீக் வச்சாங்கன்னா சரி, எல்லா பேர்த்தையும் வந்து அட்டாக் பண்ண மாதிரி தான். அப்படியே போயிட்டுருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடிநீர் வசதி ஆங்காங்கே, அதாவது உகந்தையிலேருந்து குமுக்கன் வரைக்கும் இப்படியான ஏற்பாடு ஒன்று செய்து வச்சுருக்காங்க. இது வந்து இங்கே ஒரு சிங்கள பிரதேச சபையினால தான் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அங்கே முன்னுக்கு ஒரு பேனரில் வந்து அந்த பிரதேச சபையோட பேரை வந்து வச்சுருந்தாங்க, நான் கூட வந்து மறந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எப்படியான வண்டிகள் போகும், அது எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே சில இடங்களில் தாகசாந்திகள் உணவுகள் அப்படிலாம் கொடுக்குற மாதிரி எதுக்காக வேண்டி அங்கே ஒரு டீம் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அரோகரா கோஷத்தோட. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வெட்டு வழியாக வந்து இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் என்ன, ஸோ அந்த வண்ணாத்தி வட்டைங்கிறது எங்கே இருக்குது, இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நாங்கள் நடக்கணும் அப்படி சொல்லி எல்லா விஷயங்களையும் கண்டினியூவாக பார்க்க போகிறோம். அண்டா இங்கே ஒரு குரூப் நல்ல தாகசாந்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஸோ அந்த டீம் எந்த டீம் அப்படிங்கிறது வந்து தெரியலை, பட் இங்கே கொடுக்க போகிறாங்க. இந்த இடம், இந்த லொக்கேஷன் அன்னை காளியம்மன் கல்வியகம் கதிராம கந்தனின் தலையாத்திரை தாகசாந்தி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தாகசாந்தி இந்தா இங்கே கூட. ஸோ பாருங்கள் மணண்ணா, இது எந்த இடம்ண்ணா? ஒரு வெட்டை பேரில் எதுக்கு நான் பண்ணாதி வெட்டையா? ஓகே, தாகசாந்தி நமஸ்வாய். என்ன தொடம் தண்ணி? ஓகே, தொடம் கப்பு 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 கப்பு. ஓகே, நல்ல ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து ஒரு தாகசாந்தி கொடுக்குறது. ஸோ நான் நிறைய பேர் பயங்கர கலைப்பில் வருவாங்க. ஸோ அதில் வந்து தொடம் யூஸ் தான் கொடுக்குறாங்க. பாருங்க காண்பிக்கிறாங்க. இந்த இடத்தோட பேர் தெரியல, பட் நாம் போகிற இடத்துக்கு முன்னாடி
எது பாகரவட்டைக்கு முன்னால. அப்போ பாகரவட்டையெல்லாம் தாண்டி தான் வண்ணத்துவட்டைக்கு போகணுமோ? வண்ணாத்தி வெட்டை தான் அது பாகரவட்டைன்னு சொல்கிறேன். பாகரவட்டை சரி, பாகரவட்டையும் வண்ணாத்தி வட்டையும் ஒன்று தான். பாகரவட்டைன்னு அல்லது வண்ணாத்தி வெட்டைன்னு சொல்லுவாங்க, அல்லது கிணத்தடின்னு சொல்லுவாங்க. 3 பேர் இருக்கு. 3 பேர் இருக்கு அந்த இடத்துக்கு வந்துருக்கு. சிங்களத்துலேயும் பேர் வச்சிருப்பாங்க வரையா? சிங்களத்திலாம் பாகுரு வெட்டுவாங்க. அதை நம்ம பாகரவட்டை. பாகரவட்டைன்னு சொல்லி. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு முன்னம் தான் வந்து இந்த வெட்டை இருக்குதான். பாலம் ஒன்று வரும். பாலம். ஸோ இந்த இடத்துல வந்து தாகசாந்தி கொடுக்குறாங்க. இது வந்து அன்னை காளியம்மன் கல்வியகம் கதிராக முக்கந்தனின் தலை யாத்திரை தாகசாந்தி அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த இடம்னு தெரியல. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருட்ட மாதிரி தெரியல, அங்கே தான் சூரியன் உதிக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர கிளியராக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம சில்பரை கட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கீழே தண்ணி, இது வெறும் சாம்பிள் தான், டெமோ. நடந்து வர்றதுக்கு முன்னுக்கு இருக்கிறது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி காலம் நினைக்க போகிறோம். அண்டு போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி பெரிய ஆறு மாதிரி குளம் மாதிரி நிறைய இடங்கள் இருக்குதான். ஸோ அதெல்லாம் கடந்து போகணும். ஆனால் செருப்பை காட்டிட்டு நடக்கும்போது நல்லா தான் இருக்குது. செருப்போடு நடந்ததை விட செருப்பு இல்லாமல் நடக்கிறது நல்லா இருக்குது. பட் வெயில் ஏறிச்சின்னா அம்பிட்டுதேன், காலெல்லாம் சுட்டரிச்சு அப்படியே பொக்களிச்சிடும். இந்த டைமுக்கு ஓகே தான். நம சிவாய. புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.